इमामलेट लूनी इरुदिराज शांति बदिनर रत्ना जोसेफ दीपक संतना ज्ञान प्रकाश बदिनर மற்றும் நம்முடைய கருத்துக்களுக்காக மேரி பிரசிலா அமரதசி ததையு மற்றும் இறைவனின் மனித சத்யாமி ஆண்டனி ஆரோக்கிய மேரி நான் அவர்களுக்காக இந்த புனிதவரை ஒப்புக்கொள்ளப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, அன்னையின் பிள்ளைகளாக நாம் எல்லோருக்கும் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள், நிறைவின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள், மிக மிக அற்புதத்தின் நாள். இன்று நாம் நமது அன்னையாம் கன்னி மரியாதை அவளது உற்பவ பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியா தனது தாயின் வயிற்றிலே கருவுருவான நேரம் முதலே அவர் தூய்மையால் பரிசுத்த ஆவியினால் எந்த விதமான பாவ மாசு மறுவரின்றி அவர் இறைவனால் மிக சிறப்பான அனுப்புரைகளை பெற்று அவர் காக்கப்பட்டார் என்ற மிகப்பெரிய மாபெரும் உண்மையை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். எனவே அன்னையோடு இணைந்து இந்த நாளிலே நாம் இறைவனை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் நமக்கு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய இரக்கத்தையும் சிறப்பான முறையிலே அன்னை மரியாவின் பரிந்துரையினால் பெற்றுச் செல்லும்படியாக இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் இறைவன் அழைக்கிறார். எனவே இந்த புனித பணியாக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த தாய் நமக்கு கொடுத்த இறைவன், இந்த தாயின் திருத்தலத்தை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த புனித பணியாக இறைவனை பெற்றுக்கொள்வோம். கண்ணனை மூடி இறைவனுடைய அருளை பெற நம்மளுக்கு தனியாக இருக்கின்ற நம் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவினை மனம் கொள்வோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் இறைவனும் சகோதர சகோதரிகளே, நான் ஆவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏழை சிந்தனையால் சொல்லாமல் செய்தாலும் கடவுளின் கவலையால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே ஆகையால் சகோதர சகோதரிகளே, நம்மை நம் பாவங்களை மன்னித்து நம்மை நினைவாழ்வுக்கு அழைத்து செல்வாங்க. மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து உள்ளவர்களை நீங்கள் பார்ப்போம்.
சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ ஆட்சி செய்கின்ற எல்லாம் தரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன். தொடக்கமிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் மனிதரை முன்னிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலகிய மரத்திலிருந்து நீ உண்டாகி என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் பொழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன். அவள் உன் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவள் வியாபக செயல்கள் புரிந்துள்ளார். அவளுடைய வடகரமும் புனிதமிக பயமும் அவளுக்கு வெற்றி அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கொண்டார். பல்லவி. ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நாம் கடவுள் அவருடைய விடுதலை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரை பாடல் பாடுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தந்தை கடவுளுமானவர் பற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது புரிந்துள்ளார். நாம் தூயராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருமணம். இவ்வாறு நம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருமணத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாக அவரது உரிமை தேர்வுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய ஆட்சியை புகழ்ந்து வாழ வேண்டும் என அவர் விரும்பினார்.
ஆண்டவர் வழங்கும் வாழ்வாக்கு ஒன்று வாழ்வுகளை வார்த்தைகள் 26 தொடக்கம் 38 முடிய 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியர் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கட்டளையிடுவேன். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேன், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவேன். அவர் பெரியவராக இருந்தார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அறிந்தார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உண்மையில் வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மை நிழலிடும். அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை நிறைவாக எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதோ என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிகள், உம் சொல்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே அமர்ந்தோர்பவியே அருள் நிறைந்தாயே, வாழ்க வாழ்க. மாசறு கண்ணியே மாபரத்தாயே,
உள்ள சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாய் அன்பு பிள்ளைகளே, ஒரு எல்லோருக்கும் நாம் இன்று கொண்டாடுகின்ற அவளோடு அன்னையினுடைய இந்த பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் மகிழ்ச்சியோடும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். ஹாப்பி விஷ் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தத்தை காணுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? அன்னையுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் அவர் தனது தாயின் வயிற்றிலே கருவுருவான நேரம் முதல் அந்த நொடி முதல் எந்தவித மாசு பாவ கரைகளும் இல்லாமல் தந்தையாகி இறைவனால் தூய ஆவியின் வல்லமையால் அவர் பாதுகாக்கப்பட்டார். அத்தகைய மேலான ஒரு சிறப்பான பேர் பெற்ற அருளை இறைவன் அன்னை மரியாளுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறார். எனவே அந்த மாபெரும் விழாவை அன்னை மரியாள் அமல உருவமாக கருவுருவான இந்த நாளை நாம் சிறப்பாக நாம் கொண்டாடி நினைக்கின்றோம். இந்த திருவிழாவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த விழாவினுடைய வரலாற்று பின்னணியை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த விழா என்பது மக்களால் கொண்டாடப்பட்ட விழா. ஏதோ திருச்சபை என்பது தானாக மக்களிடத்திலே திரிந்த ஒரு விழா அல்ல. எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் திருச்சபை என்பது மக்களுக்கு அதை எடுத்துக்கொண்டதாக இருக்கிறது. பின்பு அந்த விழாவுக்கு இறை வார்த்தையின் அடிப்படையிலே மக்களுக்கு அதை விளக்கம் கூறி இறை ஊழியத்திலே அதற்கான சான்றுகள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக அழகாக அதை உண்மை வெளிப்படுத்தும்படியாக திருச்சபை நமக்கு எப்பொழுதுமே அறிவிக்கிறது. 7ஆம் நூற்றாண்டிலிருந்து அன்னை மரியாள் கருத்தரிப்பு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அன்னை மரியின் கருத்தரிப்பு, அன்னை மரியாள் தனது தாயின் வயிற்றிலே கருவுருவான அந்த நாளை அவர்கள் மக்கள் தொடக்க காலத்தில் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள். 19ஆம் நூற்றாண்டிலே புனித கன்னி மரியா பிறப்பு என்ற இந்த விழாவை, அவதாரம், அன்னை மரியாளின் அவதாரம் என்ற விழாவாக பின்பு அதை பெயர் மாற்றி கொண்டாடினார்கள். எனவே திருச்சபை தொடக்க காலத்திலிருந்தே இவ்விழா பல்வேறு விதமான பெயர்களால் இந்த விழா கொண்டாடப்பட்டு வந்தது. அன்னை மரியாளை அழகின் முழுமை, ஆறுதலின் தாய், நம்பிக்கையின் நாயகி, நலன்களின் ஊற்று, நம்பிக்கையோருக்கு ஆதரவு, அகிலத்தின் அரசு, பணமுடைகின்ற பரிசுத்த தாய் என்று நாம் எல்லோரும் அந்த தாயை நாம் போற்றி புகழ்கிறோம். இந்த தாயிலே இந்த பெருவிழாவானது 13ஆம் நூற்றாண்டிலே திருத்தந்தை நான்காம் சிக்ஸ்டூஸ் என்பவர் இதை ஒரு விழாவாக அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று அழைக்கிறார். 1477ஆம் ஆண்டிலே ஒரு சிறப்பு திருப்பலியாக, இதை ஒரு கடல் திருப்பலியாக, அதாவது எல்லா மக்களும் இந்த நாளிலே நிச்சயமாக கட்டாயமாக திருப்பலியிலே பங்கு பெற வேண்டும் என்ற கடல் திருப்பலியாக திருத்தந்தை இந்த விழாவை ஏற்பாடு செய்கிறார். நமது முதல்வராக இந்த விழாவை விவிலியத்தின் அடிப்படையிலே அவர் எல்லா மக்களுக்கும் பிரகடனம் செய்கிறார். 1584ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் பத்தினார் அவர்கள் இந்த விழாவை மரியன்னையின் அமலோற்ப விழா என்று பெயர் மாற்றி அவர் கொண்டாட ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எனவே இந்த விழாவானது அன்றிலிருந்து பெரும் விழாவாக கடல் திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று அவர் தனது சுற்றுப்படத்தின்படியாக அவர் அழைப்பு விடுகிறார். அவர் சொல்லுகிறார், திருத்தந்தை 9ஆம் பத்தினார் மனித குல மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் பயன்களை முன்னிட்டு கன்னி மரியாள் கருவுருவான நொடி பொழுதிலிருந்தே எல்லா வல்ல இறைவனது அருளாலும் சிறப்பான சலுகையாலும் ஜென்ம பாவ மாசு இல்லாதவராய் அவரை அணுகாதவராய் பிறக்கச் செய்தார். ஆக இந்த பாவம், அதாவது ஜென்ம பாவம், ஆதாம் ஏவாளிலிருந்து பெற்றுக்கொண்ட பாவம் அவரை அணுகாமல் அவர் வளர்த்துக் கொண்டார். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட மிகச் சிறப்பான ஒரு சாதனையாக இருக்கிறது. ஏனென்றால் கடவுள் அன்னை மரியாளை இந்த உலகத்தின் தொடக்கத்தின் படைப்பின் தொடக்கத்திலிருந்து அவர் தேர்ந்து கொண்டார். அதற்கான ஆதாரங்களை நம் ஊழியத்திலே நாம் வாசிக்கிறோம். எப்பொழுது இந்த உலகத்திலே பாவம் நுழைந்ததோ, சாவு நுழைந்ததோ, எப்பொழுது இந்த உலகத்திலே துன்பம் வேதனை நுழைந்ததோ, அப்பொழுது மீட்பின் தாயார் அன்னை மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டார், முன்வைக்கப்பட்டார், இது உலகிற்கு அறிவிக்கப்பட்டார். தொடக்க 1:29 நாம் வாசிக்கிறோம். இதோ ஆண்டவர் சொல்கிறார்,
பெண்ணின் குதிகாலை தீர்க்க விளைவாய், ஆனால் இந்த பெண்ணின் வித்து உன் தலையை நசுக்கும். அப்படி என்றால் ஏவாளுடைய வித்தானது பாவத்தின் அடையாளமாய், சாத்தானுக்கு அடையாளமாய், சாத்தானின் அடிமையாய் மாறிவிட்டது. ஆனால் ஒரு பெண்ணின் வித்து இந்த சாத்தானின் தலையை நசுக்கும் என்று ஆண்டவர் அன்னை மரியாதை அப்பொழுதே இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தார், வெளிப்படுத்தினார். அது அன்னை மரியாதை படைப்பின் தொடக்கத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் முன்குறிக்கப்பட்ட ஒரு தாய். எந்த ஒரு மனிதனும் தனது தாயை தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது தாயை அவர் இந்த மாநில மீட்புக்காக படைப்பின் தொடக்கத்திலே அவர் முன்குறித்து வைத்தார், தேர்ந்தெடுத்தார். அதுதான் அன்னை மரியாதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மாபெரும் சிறப்பு. நாம் இதை இன்னும் ஆழமாக விவிலியத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவரை பணிக்காக அழைப்பார். அழைக்கின்ற பொழுதெல்லாம் முதலே அவரை புனிதப்படுத்துவார். மோசேக்கு அழைக்கின்ற பொழுது இதோ என் அருகில் வராதே, என்றால் நீ இருக்கிற இடம் புனிதமானது என்று மோசேயை அவர் புனிதப்படுத்துவார். ஆபிரகாமை புனிதப்படுத்துவார், எசேயாவை புனிதப்படுத்துவார், எசேக்கியேலை புனிதப்படுத்துவார், எலியா என ஒவ்வொரு இறைவாக்கிலே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் புனிதப்படுத்துவார். சவுல் அரசரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், அபிஷேகம் செய்தார். தாவீதை தேர்ந்தெடுத்தார், அபிஷேகம் செய்தார். ஒவ்வொருவரையும் இறைவன் தனது பணிக்கு தேர்ந்தெடுக்கின்ற பொழுது புனிதப்படுத்துவார். ஆக முதலிலே கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் புனிதப்படுத்தப்படுவார்கள். ஆனால் அன்னை மரியாதைக்கு மட்டும்தான் இந்த நிகழ்வு நடைபெறவில்லை என்றால் அவருக்கு புனிதம் படுத்துதல் என்று
சிலுவையிலே அவர் உயிர் விடுவதற்கு முன்பாக அந்த புனிதமிக்க தாயை, இந்த மாட்சிமையின் தாயை நம் தாயாக விட்டு சென்றிருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம், பரிசு இந்த தாய் மரியாள், அன்னை மரியாள். அகஸ்தீனார் சொல்லுவார், அகஸ்தீனார் இந்த அன்னை மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அறிவிப்பு சொல்லப்படுவதை பற்றி அவர் சொல்லுவார். அன்னை மரியாளின் ஆம் என்ற ஒற்றை வார்த்தைக்காக படைத்த தேவன் தான் படைத்த ஒருவன் கையேறி நிற்கிறார். படைத்த ஒருவர், அகில உலகத்தையும் படைத்த தேவன், எல்லா மனிதர்களையும் படைத்த தேவன் தான் படைத்த ஒருவரிடம் தன் மகனுக்காக மடிப்பிச்சை கேட்கிறார். மடிப்பிச்சை கேட்கிறார். அந்த தாயினுடைய அவருடைய புனிதமிக்க அந்த உதரத்திலே தன் மகனுக்கு இடம் கேட்கிறார். அந்த தாயின் ஆம் என்ற வார்த்தைக்காக அகில உலகத்தை படைத்த தேவனும் பின்னரும் காத்திருந்தது என்று சொல்வார். அந்த தாய்க்காக இறைவன் காத்திருந்தார். அந்த தாய்க்காக விண்ணகம் காத்திருந்தது. அந்த தாய்க்காக வானதூதர்கள் காத்திருந்தார்கள். அந்த தாய்க்காக எல்லோரும் காத்திருந்தார்கள். அந்த தாயின் ஆம் என்ற வார்த்தை அகில உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்தது. நமக்கு மனிதனின் மாட்சியை கொண்டு வந்தது. நமது வாழ்க்கையில் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உடனிருக்கின்ற தாயாக இந்த தாய் நமக்கு கொடுக்கப்பட்டார். இந்த மிகப்பெரிய விழாவை 64 ஆண்டுகளே அன்னை மரியாள் பாத்திமாவிலே அவர் ஆட்சி கொடுத்த பொழுது 1858 ஆண்டு மார்ச் 25 நாள் அன்னை மரியாள் அவர் பிரான்ஸ் நாட்டில் லூர்திலே ஆட்சி கொடுத்த பொழுது பெருந்தல் என்ற அந்த 14 வயது சிறுமியிடம் சொல்கிறார், இதோ ஒரு பெயர் என்ன என்று கேட்டபொழுது, நாமே அவள உருவமும் என்று லூர்து நகரிலே ஆட்சி கொடுத்த பொழுது தன் பெயரை அன்னை மரியாள் தன்னை அவள உருவமையாக வெளிப்படுத்தினார். அன்னை தாமே தன் திருவாயினால் அவர் தனது பெயரை கொடுத்தார், நாமே அவள உருவம். ஆக அன்னை மரியாள் அக்குறை சிறப்புக்குரியவர். பல நேரங்களிலே இந்த அன்னை மரியாளுடைய இந்த மாசு மறுவற்ற இந்த புனிதமிக்க இந்த பிறப்பை பற்றி பல சிறப்பாக இந்த பிரிவினை சகோதரர்கள் பேசுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் உறங்கி போயிருக்கிறீர்கள். அன்புக்குரிய ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் இறை ஊழியத்திற்கு சொல்கிறேன். 1:22 அங்கு ஒரு நிகழ்வை வாசிக்கிறோம். தாவீது அரசுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். தாவீது அரசர் ஆண்டவருக்காக கோவில் கட்டுவதற்காக ஆண்டவரால் நியமிக்கப்பட்டார். ஆண்டவர் அவருக்கு சொன்னார். ஆனால் அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதற்கான ஆசீர்வாதத்தை மட்டும்தான் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட தாவீது அரசருக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படவில்லை. எனக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவார், நீ மிகுதியான உறுதியை சிந்தினாலும் பல்வேறு விதமான பெரும் பெரும் போர்களால் நீ நடத்தி உனது பெயருக்கு நீ உனது கைகளால் இரத்தக்கரை வடிந்திருப்பதால் நீ என் பெயருக்கான இந்த கோவிலை கட்ட முடியாது என்று சொல்லுவார். கடவுளின் ஆலயத்தை கட்ட வேண்டியவரே அவ்வளவு புனிதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் என்றால், அந்த தேவனை, அதே தேவனை தன் உள்ளத்திலே தாங்க வேண்டிய அந்த தாயத்துணை புனிதமாக இருக்க வேண்டும். அந்த தாயத்துணை மகிமையான தாயாக இருக்க வேண்டும். எத்துணை தூய்மையான தாயாக இருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் அன்னை மரியாளுக்கு இந்த சிறப்பான சலுகையை கொடுத்தார். தாய்க்கு படைப்பின் தொடக்கம் முதலே அந்த தாயை அவர் தேர்ந்தெடுத்தார். தாயை முன்குறித்து வைத்தார். அதுதான் கலாத்தியர்களுடைய திருப்படத்தை 4வது திருவசனத்தை நாம் வாசிக்கிறோம். காலம் நிறைவுற்ற பொழுது இறைவன் தன் மகனை கன்னியிடம் பிறந்தவராக வெளிப்படுத்தினார். காலம் நிறைவுற்ற பொழுது இறைவன் தன் மகனை கன்னியிடம் பிறந்தவராக வெளிப்படுத்தினார். ஆக எசேக்கியா இறைவாக்கினர் அந்த முன்னறிவிப்பு தொடக்கத்திலே இறைவன் முன்னறிவித்த அந்த வாக்குறுதிகள் எசேக்கியா வழியாக முன்னறிவிக்கப்பட்டன, மீகா வழியாக முன்னறிவிக்கப்பட்டன, ஒவ்வொரு இறைவாக்கினர் வழியாக முன்னறிவிக்கப்பட்ட அதே தாய் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எனவே அந்த தாயினுடைய இந்த மகிமைமிக்க பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம், இந்த நாள் நமக்கு இறை இரக்கத்தின், இறை அருளின் நாளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாள் மிகச் சிறப்பாக மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை இறை இரக்கத்தின், இறைவனுடைய இரக்கத்தையும் இறைவனுடைய அருளையும் பெற்றுக் கொள்கின்ற நேரமாக அன்னை மரியாள் தனது காட்சியை அவர் வெளிப்படுத்தினார். 11 முறை அன்னை மரியாள் அவர் காட்சி கொடுத்து
நம்பினார். அவர் 1946 ஆண்டிலே நவம்பர் மாதம் 24ஆம் தேதி முதல் 1947 டிசம்பர் 8ஆம் தேதி வரை இத்தாலி நாட்டில் உள்ள போத்தி என்ற ஊரில் உள்ள ஆலயத்திலே அருள் சகோதரி பியோலினா என்பவருக்கு 11 முறை காட்சி கொடுத்து இந்த நாளை இறைவகத்தின் நேரமாக 12 முதல் 1 மணி வரை, எனவே இது முடிந்த உடனாக 12 முதல் 1 மணி வரை நமது ஆலயத்திலே இது இறைவக கர்த்தருடைய வழிபாடை நாம் இந்த நாளிலே நாம் நடத்தி இருக்கின்றோம். எனவே திருப்பணி முடிந்த பிற்பாக 12 முதல் 1 மணி வரை இந்த சிறப்பான இறைவக வழிபாட்டு நேரம். எனவே பங்கு கொள்வோம், இறை அருளை பெற்றுக் கொள்வோம், பாவ மன்னிப்புக்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். இறைவனுடைய தாய் அவளது அன்னை ஒரு வாழ்க்கையை இறைவன் மகிழ்வையும் ஆட்சியையும் என்னால் கொண்டுவரட்டும். அந்த தாயின் பரிந்துரையா இந்த நாளில் இறைவனுடைய பெறுவோம், இறை ஆசியோடு வாழ்வோம். ஆமென். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். Hallelujah.
அவரை மாசுகள் அனைத்திருந்தும் நீர் உமது அருளால் முன்னரை காப்பாற்றிய போல அவரது உதவியால் நாங்கள் குற்றம் அனைத்திருந்தும் விடுதலை பெற செய்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான என்றென்றும் உள்ள இல்லாத இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே நன்மையும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிற புனிதர் பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறையருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை ஏற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகனாகிய மாசு மறுபற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பையும் முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியாய் உம் திருமகனை எங்களுக்கு தருபவனாகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அந்த கன்னியை எங்களுக்கு பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தீர். ஆகவே வானதூதத்தினரோடு நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக அவர் பாடுபட உடன் கழிந்து தம்மை கையளித்து போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வேறொருவரை அருளியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வுதல் நோக்கத்தையும் மீட்பளிக்கும் விண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணத்திற்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்ற நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளவைகளை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருத்தவரை நினைவு கொள்கிறோம். எங்கள் திருத்தத்தை காட்சி செய்வதாக பீட்டர் எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் உமது திருத்தவை அன்பில் நினைவு வரச் செய்கிறோம். மேலும் உயிர்த்தரும் எதிர்நோக்குடன் நீரோடும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் இலக்கத்துடன் கூர்ந்து உமது திருமுகோடையும் ஏற்றணும். எங்கள் அனைவர் மீது இறக்கமாகவும் கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலியான புனித மரியாதை அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் முகத்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை கொண்டாடுகின்றோம். கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைபடி பிள்ளையாக பயிற்சி கொண்ட நாம் குறித்தே சொல்வோம். உமது ஆட்சி உமது திருவுளம் மண்ணுலகில் எங்களுக்கு நாங்கள் நினைப்பது போல எங்கள் உற்சவங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை அளித்து அருளை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை கட்சி யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் என்பதற்காகவும் எவ்விப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர்கள். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தவர்களாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்த வந்தீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை பகிர்கிறோம். உலகின் பாவங்களை மாசற்ற கன்னியாய் அமல உற்பவியாய் உற்பவித்த நம் தாயிடம் இதோ பிறந்த இறைவன் இயேசு கிறிஸ்து கல்வாரியை நமக்காய் தன்னையே வழியாக்கின்ற சிவன் உலகின் பாவங்களை போக்கினவர் நிசுமரிலிருந்து அழைக்கப்பட்ட அனைவரும் பேர் பெற்றோர்
தொடர்ந்து ஒரு மணி நேரம் இறக்க இந்த திருப்பணி பாடல் ஆராதனை நடைபெறும். எனவே இதிலே அனைவரும் பங்கு கொண்டு இந்த இறக்கத்தை இறைவனுடைய அருளையும் மன்னிப்பையும் அன்பையும் பெற்றுச் செல்ல வேண்டும் என்றும் அனைவருடைய சிறப்பான இந்த பணிகளை இந்த நேரத்தில் நாம் கேட்டு ஜெபமாலை ஜெபித்து திருப்பாடல் 51 நாம் 3 முறை நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மற்றும் அனைத்து தேவ ரகசியங்களையும் நாம் இப்பொழுது நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்த ஒரு மணி நேரத்தில். எனவே இந்த இறக்க நேரத்தில் இந்த திருப்பணி ஆராதனை அனைவரும் பங்கு கொண்டு செல்லுமாறு இதை அவர்கள் பெற்று செல்லுமாறு எனக்கு அழைக்கின்றேன். எனது நன்றி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித மரியாவின் உருவத்தில் அவரை மாசுகள் எழுதுவதை பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட திருமணம் அப்பாவ காயங்களில் எங்களுக்கு நலம் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு வாசகர் தலைவலிக்கு மன்றாடுவோம். புனித கல்வி வழியாக தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவரக்கத்துடன் மீட்க திருமணம் கொண்ட இறைவன் தமது ஆசியாக உங்களை வளப்படுத்த திருமணம் கொள்வாராக. அன்னைகள் வழியாக வாழ்வின் காரணங்களை அடைய தகுதி பெற்ற நீங்கள் மறியல்லையில் பாதுகாவலை என்றும் நீங்கள் உணர்வீர்களாக. இறைப்பற்றோடு கொண்டிருக்கும் நீங்கள் அருள்வாழ் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகள் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரியரும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நாம் வாழ்வில் தொடரட்டும். இவர்களால் படிப்போம். அதிசயங்கள் செய்கிற தண்ணீரை